இறை அருள் கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கு. 12ல் இருக்கும்போது நிறைய சென்சிட்டிவிட்டிஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். 8 வந்து லக்னத்துக்கு வரும்போது இந்த மாதிரியான பாக்கியங்கள் கிடைக்கும். ஓகே, அந்த இறை அருளை இவங்க வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்க எங்கேயோ போயிடலாம். இதில் பெஸ்ட்டு வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு 200% ரிசல்ட் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரோஹிணி வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் இல்லையா, சந்திரன் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து அந்த இயற்கை காந்த சக்தியை இழுக்கக்கூடிய ஒரு தன்மை ஜாஸ்தி. அங்கே போய் ஆகாய தத்துவத்துக்குரிய குரு பகவான் போய் அங்கே உட்காரும் பொழுது அது இன்னும் எளிமையாக கிடைக்கும். அது கிடைக்கும் போது அவங்க ஒரு பூஸ்டப் ஆவாங்க. ஸோ ரோஹிணியில் இருக்கிறவங்கெல்லாம் கலைநயம் மிக்கவர்கள். கலைங்கிற ஃபீல்டில் இருக்கிறவங்க டான்சர்ஸாக இருக்கலாம், ஆக்டர்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லேருந்து மக்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கலாம், மீடியாவில் இருக்கிறவங்களாக இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பூஸ்டிங் பீரியடாக வந்து இந்த பீரியட் அமையும்.